ஏப்ரல் மிக முக்கியமான ஒரு முதலீட்டு மாதம். முதலீட்டு களத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலகட்டம். ஏன்னாக்கா நம்முடைய ப்ரோக்ராமிங்கை மாற்றிக்கிட்டு வரோம். உங்களுக்கு எதை கொடுத்தால் பயன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடும் இந்த காலச்சூழலுக்கு எந்தெந்த அறிவுறுத்தல்கள் அறிவுரைகள் உங்களுக்கு பயனளிக்கும் என்ற ஒரு புரிதலோடும் நம்ம புதிதாக பயணிக்கிறோம். இந்த புதிய பயணத்தில் அடுத்த கட்டமாக முதலீட்டு களம் டிஜிட்டல் மீட்டு முதலீட்டு களம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் முதலீட்டு களத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய லிங்க்கில் இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், டிஜிட்டல் மீட்டில் கலந்துக்கங்க. இன்னும் நீங்கள் முதலீட்டு களம் சப்ஸ்கிரைபர் ஆகலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்ம எல்லாரும் டிஜிட்டல் மீட்டில் சந்திக்கலாம். மார்ச் மாதம் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் என்ன? ஒரு மாசத்துல இண்டெக்ஸ் 10% விழுறதுங்கிறது அசாதாரணம். மார்ச் மாதம் ஆரம்பிச்ச இந்த வீழ்ச்சி மார்ச் இறுதி வரை கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு அதுதான் இந்த மார்ச் மாதம் மார்க்கெட்டில் நமக்கு செஞ்சுது. ஈரான் போர் ஆரம்பித்த நாள்லேருந்து மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்தது. இதற்கிடையில் பல சம்பவங்கள், ரூபாயின் மதிப்பு குறைவது, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்பது, பல நாடுகளுடைய சாவரன் வெல்த் நம்ம நாட்டு பங்குகளை விற்று பணத்தை வெளியே கொண்டு சென்றது, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடிக்கும் மேலான பங்கு விற்பனையில் ஒரே மாதத்தில் எஃப்ஐஎஸ் பணத்தை எடுத்து சென்றது. இது எல்லாமே மார்ச்ல நடந்தது. இது போதாது என்று ஹெச்டிஎஃப்சி போர்டில் ஒரு சர்ச்சை இருந்தது. அதனால ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்குகள் கணிசமாக கீழே வந்தது. ஸோ எஃப்ஐஐ செல்லிங் லார்ஜ் கேப்பில் தான் மெயினாக நடந்தது. அதனால் லார்ஜ் கேப்பில் 10%க்கு மேலே சரிவை பார்த்தோம். பேங்க்ஸில் எஃப்ஐ தொடர்ந்து விற்றதுக்கு காரணம் ஹெச்டிஎஃப்சியில் நடந்த சர்ச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்த்தீங்கன்னா மற்ற பேங்க்ஸ்லேயும் எங்கெல்லாம் எஃப்ஐஐ ஹோல்டிங் அதிகமாக இருக்கோ அங்கே செல்லிங் அதிகமாக இருந்தது. இது எல்லாமே ஒரே மாதத்தில் நடக்கும்போது சந்தை ரொம்பவே ஒரு வீக் இம்ப்ரெஷனை கொடுக்கும். அதுதான் நடந்தது. பட் இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு இருக்கணும். என் பார்வையில் ஒரு முதலீட்டாளர் இது மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது அந்த கிரைசிஸை தான் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கணும். முதல்ல உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பங்குகள் சரிந்திருக்கும். ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அல்லது வேறு சொத்து வகைகளில் பணம் ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருக்கலாம். எஃப்டியாக இருக்கலாம், லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம், டெட் ஃபண்டாக இருக்கலாம், ஆர்பிட்ராஜாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம். இந்த மற்ற சொத்து வகையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை அல்லது ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்ட பணத்தை எடுத்து கொஞ்சம் ஈக்விட்டிக்கு போடுறதுக்கான ஒரு கால சூழலாகத்தான் மார்ச் அமைஞ்சுது. ஸோ எங்களுடைய அணுகுமுறை ப்ரொஃபஷனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உபரி பணத்தையோ உபரி சேமிப்பையோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது தான். அதுவும் விழற ஒவ்வொரு வாய்ப்புலையும் என்னைக்கெல்லாம் மார்க்கெட் விழுதோ அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை போடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய பரிந்துரையாக தொடர்ந்து இருந்து வந்தது. இதை முதலீட்டாளர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு நிறைவை தரும் ஒரு விஷயம். ஸோ ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க, இறங்கும் போதெல்லாம் மார்க்கெட் எங்கெல்லாம் சரியுதோ அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போடுறாங்க. இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுனாக்கா எங்களுடைய சிஸ்டமில் அது பிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, M2Wவாக இருந்தாலும் சரி, மார்ச் மாதம்ன்றது முதலீட்டு அளவில் மிகவும் அதிக அளவில் முதலீட்டாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மாதம். ஸோ எல்லாருமே மார்ச்சில் கணிசமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு கரெக்ஷனையும் ஒவ்வொரு சரிவையும் வாய்ப்பாக பார்த்தார்கள். அப்படி பார்க்கும்போது பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த பணமும் எங்கே முதலீடு பண்ணாக்கா போர்ட்ஃபோலியோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், போர்ட்ஃபோலியோவுக்கு வலிமையை சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு சின்ன முதலீடும் அமைய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செய்யப்பட்ட முதலீடுகள். ஸோ அந்த முதலீடுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் உடனே போர்ட்ஃபோலியோ ஏறிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதுவில்ல நோக்கம். இது மாதிரி ஒரு பொருளாதார மாற்றம் அதிவேகமாக 3 மாசத்துல வரும்போதும், ஒரே மாதத்துல சந்தை 10% சரியும் போதும், முதல்ல போர்ட்ஃபோலியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணும். மேலும் விழாம இருக்கக்கூடிய வண்ணம் புதிய முடிவுகளை எடுத்து போர்ட்ஃபோலியோவில் வலு சேர்க்கணும். அந்த வலு சேர்ப்பைத்தான் மார்ச் எங்களுடைய ஒரு முதலீட்டு பயணத்தில் அதிகம் செய்ய வைத்தது. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய போர்ட்ஃபோலியோவும் இயன்ற வரைக்கும் வலு சேர்த்துக்கிட்டே வரும்போது மார்க்கெட் மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு மேலே போகும்போது நம்ம இன்வெஸ்டர்ஸுடைய போர்ட்ஃபோலியோ அந்த ஒரு மார்க்கெட்டுடைய உயர்வில் மேலும் இன்னும் ஒரு வலிமையோடு வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்ச் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இருந்தாலும் நிறைய பேர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமோ, எங்கே எஃப்ஐஎஸ் அதிகம் விற்கிறாங்களோ, எங்கே எஃப்ஐஐ விற்கிறதுனால நிறுவன மதிப்பு நிறைய குறையுதோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து எங்கே டிஏஎஸ் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துலையே போய் பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் சரியுது, மார்க்கெட் சரிவில் நீங்கள் போய் உங்கள் பணத்தை போடுறீங்க. ஆனால் நீங்கள் போடுற இடம் தனிப்பங்கு சரிவை சந்தித்த இடம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே போட்டு இதுக்கு முன்னாடியே விழுந்த ஒரு இடத்துல போய் நீங்கள் மறுபடியும் பணத்தை போடுறீங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் விழுந்த பங்குகள் முதல்ல மறுபடியும் உயருமா? அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் முதல்ல உயருமா? அல்லது இதுக்கு முன்னாடியே விழுந்த பங்குகளில் நீங்கள் போய் பணம் போடுறதுனால பெட்டர் ரிட்டர்ன் வருமாங்கிறது யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் என் பார்வையில் இப்போ விழுந்த பங்குகள், அதுவும் பெரிய பங்குகள், வெறும் செல்லிங்னால விழுந்த பங்குகள், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதான் உடனடியான முதலீட்டு பயன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மார்க்கெட் மேலும் அதிர்வலைகளை சந்திக்கும் போது இந்த ஏற்கனவே விழுந்த கம்பெனிஸ் மறுபடியும் விழுமாங்கிறது கொஸ்டின் மார்க். வேற விழாத கம்பெனிஸ் தான் மறுபடியும் விழும். மார்க்கெட் தொடர்ந்து இன் வேவ்ஸ் செல்லிங் பார்க்கும்போதும் கரெக்ஷன் தொடர்ந்து வரும்போதும் முதல்ல விழுந்த பெரிய நிறுவனங்கள் ஒரு இடத்துல வந்து நின்றுடும். ஆனால் விழாத மிட் கேப் ஸ்மால் கேப் நிறுவனம் மதிப்பில் மிகைப்படுத்தப்பட்ட நிறுவனங்கள்லாம் லேட்டாக தான் விழும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த லேட் செல்லிங் வரலாம், லேட் கேபிச்சுலேஷன் சொல்லுவோம், அதாவது கடைசியாக சில பங்குகள் விழும், அதுவும் வரலாம். ஏற்கனவே விழுந்த பங்குகள் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு ஸ்லோவாக மேலே போகவும் ஆரம்பிக்கலாம். இது எல்லாம் மார்ச் மாதம் நமக்கு உருவாக்கி கொடுத்த மார்க்கெட் செட்டிங். இதுதான் மார்க்கெட்டினுடைய இன்றைய ஒரு பார்வை, கள நிலவரம். ஸோ இதன் வெளிப்பாடு இனி வரும் வாரங்களில் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த போர் எப்படி ஸ்லோவாக வைண்ட் டவுன் ஆக போகுது, அமெரிக்கா எப்படி வித்ட்ரா பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை எந்தெந்த நாடுகள் பேசி வச்சு திறக்க போகிறாங்க ஈரானோட அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வேடிக்கை பார்க்கணும். பட் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு டிஃபைனிங் ஈவெண்ட்டாக இருக்கும். என்னைக்கு ஒரு நாள் 50-60 ஷிப் போகுதோ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு இயல்பு நிலையை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னையிலிருந்து மார்க்கெட்டு வாய்ப்புகளை அதிகம் நமக்கு கொடுக்காது. இந்த மார்ச் மாதம் நம்ம நழுவ விட்ட வாய்ப்புகள் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டர் மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா மார்ச்சில் பார்த்த செல்லிங் ஒன்றும் கடைசி இல்லை. அப்பப்போ எப்பெல்லாம் பொருளாதார சூழ்நிலை அழுத்தத்தை காண்கிறதோ அல்லது ஜியோபொலிட்டிக்கல் அச்சங்கள் எப்பெல்லாம் கூடுதோ, எப்பெல்லாம் போர்கள் வரும் அபாயம் நமக்கு தெரிகிறதோ, எப்பெல்லாம் கமாடிட்டி பிரைஸ் விலை கூடுகிறதோ, வட்டி விகிதங்கள் எப்பெல்லாம் உயர்கிறதோ, எந்த ஒரு காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் ரொம்பவே ஒரு உச்சத்தை தொடுகிறதோ, இது எல்லாமே ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கு சாதகமான நேரங்கள். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஈக்விட்டி இன்வெஸ்டிங் எப்போ பண்ணோம்னா வேல்யூவேஷன் ரொம்ப குறைவாக இருக்கும் போதும், பேட் நியூஸ் நிறைய வரும்போதும் வாங்கணும். எதை வாங்கணும்? எந்த கம்பெனியை வாங்கணும்? எந்த கம்பெனியில் நமக்கு கன்விக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் லாங் டேர்ம் கன்விக்ஷன். குறுகிய காலத்தில் அந்த கம்பெனியும் வலியை அனுபவிக்கலாம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியுடைய பொருளாதார வளர்ச்சி அசாதாரணமாக இருக்கும், மார்க்கெட்டை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலச்சூழல் தான் இந்த கரெக்ஷன். ஸோ மார்ச் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதில் மாற்று கருத்து இல்லை. மார்ச் அளவுக்கு இந்த வருஷம் வேறு ஏதாவது மாதங்கள் வாய்ப்பை கொடுக்குமா என்பதும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு
நம்ம கிடைக்கும்போது அதை என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அ அதனால எத வேணா வாங்கலாம்னு இல்லங்க. எத வாங்கணுமோ அத மட்டும் வாங்கணும். பாக்கி எல்லாத்தையும் விட்டுறணும். ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து ஒரு எலிமினேஷன் கேம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பிடிக்காதுங்கிறத நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணி, நியாயப்படுத்தி, அத நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எது பிடிச்சிருக்கோ, அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ, அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் மார்ச் இருந்தது. அதுபோல மேலும் பல காலங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் இன்வெஸ்டருக்கான மிக முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றும் பயணத்தில் நாங்களும் உங்களோடு இருப்போம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.